வணக்கம். இது சுட்டுவிரல் செய்திகள். 10,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள அரச ஊழியர்களின் சம்பளம். அதிபர் ரணில் பெருமிதம். அரசின் அடக்குமுறைகளை உடைத்தெறிவோம். யாழில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மே தின நிகழ்வு. தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு. ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. யாழில் பெரும் பரபரப்பு. முக்கிய பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட அபாயகரமான பொருட்கள். போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினரின் கட்டுப்பாட்டில் கொட்டகலை. டீசல் விலை குறைப்பு. பஸ் கட்டணத்தில் மாற்றமா? ரபா நகர் மீது படையெடுப்பு விரைவில். ஸ்டேல் பிரதமர் சூளுரை. உழைக்கும் மக்களை தொடர்ந்தும் வறியவர்களாகவே வைத்திருப்பது அரசாங்கத்தின் நோக்கமல்ல என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களாக உரிமைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கான போராட்டத்தின் விளைவாக தொடங்கிய உலக தொழிலாளர் தினத்தின் 138வது வருட கொண்டாட்டத்தின் போது ஒரு நாடாக நாம் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறோம். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் சவாலை முறியடிக்க வேண்டிய தவிர்க்க முடியாத பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது. அதற்காக ஒன்றிணைந்து உரிய திட்டமிடலினூடாக பணியாற்ற வேண்டும். கடந்த பொருளாதார வீழ்ச்சியின் போது இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள்தான் அதிகமான சவால்களை எதிர்கொண்டார்கள். எல்லாவற்றிலும் விடாமுயற்சியுடன் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றி வரும் அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செய்யும் அந்த எல்லையற்ற அர்ப்பணிப்பின் பலன்களை நாட்டில் கண்டுகொள்ளலாம். தற்போது இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதுடன் பணவீக்கத்தை கணிசமான அளவில் குறைத்து ரூபாவை பலப்படுத்த முடிந்திருப்பது அரசாங்கத்திற்கு கிடைத்த வெற்றியாகும். உழைக்கும் மக்களை தொடர்ந்து வறியவர்களாகவே வைத்திருப்பது அரசாங்கத்தின் நோக்கமல்ல. போராட்டமின்றி அவர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக அஸ்பெசும மற்றும் உரிமைய திட்டங்கள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பெருந்தோட்ட மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதன் மூலம் அவர்களின் மேம்பாட்டிற்காக பரந்துபட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அத்துடன் பொருளாதார பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கும் நிலையிலும் அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் 10,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு இணையாக தனியார் துறையினரும் முழுமையான பங்களிப்பை வழங்கியுள்ளனர். வழமையான மே தின கொண்டாட்டத்திற்கு மட்டுப்படுத்தாமல் நவீன போக்குகளையும் சவால்களையும் உணர்ந்து நாட்டை வெற்றி பெற செய்வதற்காக மக்கள் சார்பாக ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கான வாய்ப்பாக இந்த மே தினத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கிறேன். நாட்டை முன்னேற்றுவதற்காக அனைவரும் ஒன்றிணையுமாறும் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அர்த்தமுள்ள உலக தொழிலாளர் தினத்திற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசின் அடக்குமுறைகளை உடைத்தெறிவோம் என்னும் தொனிப்பொருளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மே தின நிகழ்வு இன்றைய தினம் மானிப்பாய் பிரதேச சபையின் பொதுநோக்கு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வானது இன்று காலை 9:45 மணியளவில் மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து தலைமை உரை, விருந்தினர்களின் உரைகள் என்பன இடம்பெற்றன. மானிப்பாய் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரான திருமதி செல்வி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான சபா குகதாஸ், கஜதீபன், டெலோவின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள், கட்சிகளின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் 1,700 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொட்டக்கலையில் இடம்பெற்ற மே தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். பெருந்தோட்ட தேயிலை தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாளாந்த வேதன அதிகரிப்பு தொடர்பான அதிவிசேட வர்த்தமானியை தொழில் ஆணையாளர் வெளியிட்டுள்ளார். இதன்படி குறித்த வர்த்தமானி அறிவித்தலூடாக குறைந்தபட்ச நாளாந்த வேதனம் 1,350 ரூபாவாகவும் நாளாந்த விசேட கொடுப்பனவாக 350 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பெருந்தோட்ட தேயிலை தொழிலாளர்களுக்கான நாளாந்த மொத்த கொடுப்பனவு 1,700 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலதிக தேயிலை கிலோ ஒன்றுக்காக வழங்கப்படும் கொடுப்பனவும் 80 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் உள்ள வெற்றுக்காணிக்குள்ளிருந்து 3 வாள்கள் மீட்கப்பட்டுள்ளன. கோப்பாய் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த காணிக்கு சென்ற போலீசார் 3 வாள்களை மீட்டு சென்றுள்ளனர். வாள்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் அது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மே தினத்தை முன்னிட்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொட்டக்கலைக்கு சென்றுள்ளார். ரணிலை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செந்தில் தொண்டமான் வரவேற்றுள்ளார். இதனையடுத்து கொட்டக்கலை நகரமானது தற்போது போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் நிகழ்வு ஏற்பாடுகள் போன்ற விடயங்களை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நேற்றைய தினம் மாலை பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. டீசல் விலை குறைக்கப்பட்டாலும் பஸ் கட்டணத்தை குறைக்க இயலாது என பஸ் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜூலை மாதத்திலேயே பஸ் கட்டணங்களை குறைக்க முடியும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஹமாஸுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை பொருட்படுத்தாமல் தெற்கு காசா நகரான ரஃபா மீது இஸ்ரேல் படையெடுப்பை நடத்தும் என பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். செவ்வாயன்று பேசிய பிரதமர் நெதன்யாகு ரஃபாவில் இஸ்ரேல் தனது அனைத்து நோக்கங்களையும் அடையும் வரை போர் தொடரும் என்று வலியுறுத்தினார். போரின் அனைத்து இலக்குகளையும் அடைவதற்கு முன்பு நாம் போரை நிறுத்துவோம் என்ற கேள்விக்கு இடமில்லை என்று அவர் கூறினார். நாங்கள் ரஃபாவிற்குள் நுழைவோம். மொத்த வெற்றியை அடைவதற்காக நாங்கள் ஹமாஸ் பாட்டாளியன்களை அகற்றுவோம் என்று நெதன்யாகுவின் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ரஃபா நகரில் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்கள் அடைக்கலம் புகுந்துள்ள நிலையில் அங்கு இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தினால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்